ஹே ஆல். ஸோ தனுவாஸோட ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரேண்டம் நம்பர்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்ன? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதோட யூசஸ் எதுக்கு வந்து அந்த ரேண்டம் நம்பர சம்மந்தமே இல்லாம ரேங்க் லிஸ்ட்ல குடுத்துருக்காங்க? அப்போ அது இம்பார்ட்டன்ட்டான நம்பரா ப்ரோ? அப்படின்னு கேட்குறீங்க நெறைய பேரு. நெறைய பேருக்கு இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னன்னே தெரியல. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கும் தெரியல அப்படின்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இந்த ரேண்டம் நம்பர்ன்றது டை பிரேக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இத எதுக்கு ரேங்க் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரேங்கிங்க வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக இந்த நம்பர வந்து அசைன் பண்ணாங்க. ரேங்கிங்க எதுக்கு அரேஞ்ச் பண்ணணும்? நமக்கு தெரியும்ல. இப்போ 200, 199 அடுத்து 188, 1, 2, 3 அப்படின்னு வந்து யார் நெறைய மார்க் எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துட்டு அப்படியே வரலாம்ல, அப்படின்னு நீங்க சொல்வீங்க. பட் ஆனா, அங்க தான் பிரச்சனையே வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 199 வந்து ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 199 10 பேர் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு சென்டம் இருக்கு. அவங்களுக்கு ரேங்க் 1 குடுத்தாச்சு. 200 ஒருத்தர் எடுத்திருக்காரு. ரேங்க் 1 குடுத்தாச்சு. இப்போ 199 10 பேர் எடுத்திருக்காங்க. 10 பேருக்குமே ரேங்க் 2 குடுக்க முடியுமா? அதான் இப்ப என்னோட கொஸ்டின். ஸோ நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க குடுக்க முடியாது. ஸோ 10 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. எப்படி ரேங்க் 2 வந்து ஒருத்தருக்கு மட்டும் குடுக்க முடியும்? குடுத்தா எல்லாருக்குமே குடுக்கணும். ஸோ அப்படி எல்லாருக்குமே குடுத்தா அங்க பிரச்சனை வந்துரும். அதனால தான் இந்த ரேண்டம் நம்பர்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணும்? இத வந்து எப்படி வந்து அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கறது ஏஜ் லிமிட். யாரோட ஏஜ் லிமிட் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. தென் அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இருக்கு. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதில வந்து மோஸ்ட் வெயிட்டேஜான சப்ஜெக்ட் எது அப்படின்னா பயாலஜி. ஸோ சென்டம்ஸ் வந்து பயாலஜில யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். தென் பிசிக்ஸ்ல வாங்கின சென்டம், கெமிஸ்ட்ரியில வாங்கின சென்டம். இந்த மாதிரி ஜாஸ்தி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணி அதாவது அவங்க பிரியாரிட்டைஸ் பண்ற சப்ஜெக்ட்ல ஜாஸ்தி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த சப்ஜெக்ட்ல வாங்கின மார்க்ஸ் பேஸ் பண்ணி அந்த கேண்டிடேட்க்கு ரேங்கிங் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த டைஸ வந்து பிரேக் பண்றதுக்காக தான் இந்த நம்பர்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎன்இஏ, டிஎன்ஏயு, தானுவாஸ் எல்லாருமே வந்து அவங்க செட் பண்ணியிருக்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேங்க்ஸ வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு இந்த ரேண்டம் நம்பர்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் சிக்னிஃபிகன்ஸ் டூ செட் யுவர் ரேங்க் அந்த டைய வந்து பிரேக் பண்ணி உங்க ரேங்க்க வந்து செட் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. இந்த ரேண்டம் நம்பர் ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கீங்களான்றதெல்லாம் லாஸ்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5, 6 சிக்னிஃபிகன்ஸ் வச்சிருப்பாங்க. அத அப்படியே லைனா செக் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க. எந்த இயர் படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி பிரியாரிட்டைஸ் தருவாங்க.